Hi friends, welcome to TNPSC General Studies. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TNPSC 2013ல நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங் லிஸ்ட் 192. லிஸ்ட் 1 and 2 மேட்ச் பண்ணும். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ the products வந்து green plants, the primary consumers வந்து herbivores, the secondary consumers வந்து carnivores, the decomposers வந்து bacteria. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. உற்பத்தியாளர்கள் பச்சை தாவரங்கள், முதல் நிலை பயன்படுத்துவோர் தாவர உண்ணிகள், இரண்டாம் நிலை பயன்படுத்துவோர் விலங்குண்ணிகள், சிதைப்பவைகள் பாக்டீரியாக்கள். ஆப்ஷன் பி. Second question, diabetes insipidus is caused due to the insufficiency of this hormone. எந்த ஹார்மோன் போதுமான அளவு சுரக்காவிடில் diabetes insipidus என்னும் நீரிழிவு நோய் தோன்றும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ADH. ADH அப்படின்னா ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். ADH அப்படின்னா ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். 103. According to Five Kingdom classification of plants by Whittaker, the kingdom Protista includes all. விட்டகரின் தாவரங்களின் 5 உலக வகைப்பாட்டின்படி புரோட்டிஸ்டா உலகம் அனைத்தும். அதாவது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி வந்து என்னது, யூகேரியோட்டிக் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். அதாவது ஒரு செல்லாலான யூகேரியோட்டிக் உயிரினங்களை கொண்டுள்ளது. ஸோ அக்கார்டிங் டு ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் பை விட்டாக்கர், த கிங்டம் புரோட்டிஸ்டா இன்க்ளூட்ஸ் என்னலாம் அப்படின்னா யூகேரியோட்டிக் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம், ஒரு செல்லாலான யூகேரியோட்டிக் உயிரினங்களை கொண்டுள்ளது. அடுத்த கொஸ்டின், ஹைட்ரோபோனிக்ஸ் இஸ் அதர்வைஸ் கால்டஸ். ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 4 ஒன்லி, அதாவது ஆல் தி அபோ. ஹைட்ரோபோனிக்ஸோட மறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் ஆல் தி அபோ. என்னலாம் அப்படின்னா சாயில்லெஸ் கல்ச்சர் அக்ரிகல்ச்சர். சாயில்லெஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா மண்ணில்லாத வேளாண்மை. டேங்க் ஃபார்மிங் தொட்டி விவசாயம். கெமிக்கல் கார்டனிங் ரசாயன விவசாயம். ஸோ இந்த மூணுமே வந்து ஹைட்ரோபோனிக்ஸ் தான். 105, which of the following is not correct? ஸோ இதில் கரெக்ட் எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ டி வந்து டாக்டர் GU போப் தேசபக்தன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேசபக்தன் அப்படிங்கிற ஒரு தமிழ் நியூஸ் பேப்பர் யார் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா திருவிகா. 106, மேட்ச் லிஸ்ட் 1 with லிஸ்ட் 2. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ பி படி பார்த்தோம் அப்படின்னா வாஞ்சிநாதன் கலெக்டர் ஆஷ். விஓசி வந்து ஸ்வதேஷி ஷிப்பிங் கம்பெனி. ராஜாஜி சுதந்திரா பார்ட்டி. ஈவேரா வைக்கம் சத்தியாகிரகா. ஓகேவா. ஸோ வாஞ்சிநாதன் வந்து யார், கலெக்டர் ஆஷ். ஸோ அவரை வந்து சுட்டு கொண்டு இருப்பார். வஉசி வந்து சுதேசி கப்பல் கம்பெனி. ராஜாஜி சுதந்திரா கட்சி. ஈவேரா வைக்கம் சத்தியாகிரகா. ஓகேவா. 107, அரேஞ்ச் தி ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் வந்து எழுதணும், அதாவது கீழ்கண்ட வச்சு ஏறு வரிசையில் வரிசைப்படுத்துக. ஸோ அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா என்னது, சின்னதுலேருந்து பெருசாக போகிறது இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இண்டிவிஜுவல் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்ஸ், அதுக்கப்புறமா கிரிப்ஸ் மிஷன், நெக்ஸ்ட் வந்து குவிட் இண்டியா மிஷன், அண்ட் லாஸ்ட்டாக வந்து வேவல் பிளான். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. தனிநபர் சட்ட மறுப்பு இயக்கம், கிரிப்ஸ் தூதுக்குழு, வெள்ளையனே வெளியேறு இயக்கம், வேவல் திட்டம். 108, WC பானர்ஜி பிலாங்டு டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பிளேஸ். ஸோ WC பானர்ஜி கீழ்கண்டவற்றுள் எந்த இடத்தை சேர்ந்தவர். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கல்கட்டா. 109, மேட்ச். ஸோ மேட்ச் பண்ணும். இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ சி படி ஜவஹர் கிராம சம்நிதி யோஜனா, ஜவஹர் கிராம வேலைவாய்ப்பு திட்டம். ஸோ இதோட வருஷம் வந்து 1999. நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், நாட்டு சமூக உதவி திட்டம். இதோட ஆன்சர் வந்து 1995, 1995. எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம், அதாவது வேலை வாய்ப்பு உறுதி திட்டம். இது வந்து வருஷம் வந்து 1993. ஓகேவா, 1993. அப்புறமா பிரதான் மந்திரி கிராமோதய யோஜனா, 2000. பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் 2000. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 110, choose the correct answer.
Number of banks nationalized in the year 1969 and 1980. 1969 மற்றும் 1980 நாட்டுடைமையாக்கப்பட்ட வணிக வங்கிகளின் எண்ணிக்கை. நாட்டுடைமையாக்கப்பட்ட வணிக வங்கிகளின் எண்ணிக்கை நேஷனலைஸ்டு பேங்க் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 14 and 6. 111. Consider the following. It is generally agreed that education is both consumption and investment. Human capital can be increased by investing in education, health and migration. The Indian education system is marked by equalities. In the year 1976, National Policy on Education was formulated. Select which one is not correct. So key காண்பவற்றில் எது வந்து தப்பு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அதாவது 3 and 4. 3 and 4 வந்து தப்பு, 1 and 2 வந்து கரெக்ட். ஓகேவா? 3 and 4 வந்து என்னது? The Indian education system is marked by equalities. அது வந்து தப்பு. In the year 1976 National Policy on Education was formulated. அதுவும் வந்து தப்பு. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன சொன்னேன்? ஆப்ஷன் டி இல்லையா? ஸோ இந்த இதில் நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் வந்து எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னா 1968 ஃபஸ்ட்டாக கொண்டு வந்தாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. தமிழில் வாசிக்கிறேன். கல்வி என்பது நுகர்வும் முதலீடும் என எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது வந்து கரெக்டு. கல்வி, உடல் நலம், குடிபெயர்ச்சி இவைகளில் முதலீடு செய்தால் மனித மூலதனத்தை அதிகரிக்கலாம். இதுவும் வந்து கரெக்டு. தேர்ட் ஒன், இந்திய கல்வி அமைப்பில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படவில்லை. ஸோ இது வந்து தப்பு. 1976 ஸோ அந்த ஆண்டில் தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டது. ஸோ இதுவும் தப்பு. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 3 and 4. 112. According to 2011 census, the total literacy rate of Tamil Nadu 2011 ஆண்டின் கணக்கெடுப்புப்படி தமிழ்நாட்டில் மொத்த படித்தவர்களின் சதவீதம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து 80.33%. 80.33%. 113. Which day is declared as World Poverty Day by UN? எந்த நாளை உலக வறுமை தினமாக ஐநா சபை அறிவித்துள்ளது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி October 17. 114. 1 rupee note, 1 rupee coin and other subsidiary coins are issued by. 1 ரூபாய் நோட்டு, 1 ரூபாய் நாணயம் மற்றும் அதற்கு குறைந்த நாணயங்களை வெளியிடுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மத்திய அரசின் நிதி அமைச்சகம். 115. The pressure on a swimmer 10 meter below the surface of the lake. 10 மீட்டர் ஆழத்தில் ஒருவர் நீந்தும் போது அவர் மீது ஏற்படும் அழுத்தம். இதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா இன்க்ரீசஸ். ஓகேவா? அவரோட அழுத்தம் வந்து அதிகரிக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஏ alone is correct. ஏ மட்டும் சரி. 116. Choose which is incorrectly matched. Choose which is incorrectly matched. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னென்னா ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி லீனியர் டென்சிட்டி. இது வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணாதது எது அப்படின்னா ஆப்ஷன் பி லீனியர் டென்சிட்டி. அதாவது அது கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லீனியர் டென்சிட்டியோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா மாஸ் பர் யூனிட்லேருந்து, அப்போது கிலோகிராம் பர் மீட்டர் அது கிராம் பர் மீட்டர். ஸோ அந்த மாதிரி தான் வரும். கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் வந்து ராங். ஃபைண்ட் அவுட் தி லேண்ட் ஃபார்ம் விச் இஸ் இன் பிட்வீன் 2 ட்ரைனேஜ் பேசின். ஸோ 2 ட்ரைனேஜ் பேசினுக்கு இடையில இருக்கிற அந்த லேண்ட் ஃபார்மை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வாட்டர் டிவைடர். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள இரு ஆற்று வடிகால் பகுதிக்கு இடையே உள்ள நிலத்தோற்றத்தை கண்டுபிடி. ஸோ அது என்ன அப்படின்னா நீர் பிரிமேடு, வாட்டர் டிவைடர். ஐடென்டிஃபை தி கிரேட் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் நேம் தம். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ ஐடென்டிஃபை தி கிரேட் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் நேம் தம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இடத்துல என்ன வரும் அப்படின்னா ராஜஸ்தான் பிளெயின். ஃபஸ்ட்டு இருக்கிற இடத்துல என்ன வரும்? ராஜஸ்தான் பிளெயின். செகண்ட் வந்து சட்லஜ் யமுனா பிளெயின். சட்லஜ் யமுனா பிளெயின். தேர்டு வந்து அப்பர் கங்கா பிளெயின். ஓகேவா? தேர்டு வந்து அப்பர் கங்கா பிளெயின். ஃபோர்த் வந்து மிடில் கங்கா பிளெயின். இந்திய சமவெளி பகுதிகளை கண்டுபிடித்து பெயரிடுக. ஸோ இதோட ஆன்சர் சொன்னேன் ஆல்ரெடி ஆப்ஷன் ஏ. ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன வரும் அப்படின்னா ராஜஸ்தான் சமவெளி. செகண்ட் வந்து என்ன வரும்? சட்லஜ் யமுனா சமவெளி. தேர்டு வந்து உயர் கங்கா சமவெளி. அண்டு ஃபோர்த் வந்து மத்திய கங்கா சமவெளி.
119 which of the following statement is not correct? எது வந்து கரெக்ட் இல்லை, பின் வருவனவற்றில் எது சரியான கூற்று அல்ல? இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஆக்சிடேஷன் இஸ் எ ப்ராசஸ் இன் விச் ஆட்டம் கெயின் ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான். ஆக்சிஜனேட்டம் என்பது ஒரு வினையில் ஈடுபடும் ஒரு அணு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை பெறுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு. மற்றபடி அந்த மூணுமே கரெக்ட். அது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஆக்சிடேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜனேட்டம் என்பது ஆக்சிஜனை சேர்த்தல். ஆக்சிடேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ஆக்சிஜனேட்டம் என்பது ஹைட்ரஜனை நீக்குதல். ஆக்சிடேஷன் இஸ் எ ப்ராசஸ் இன் விச் அன் ஆட்டம் லாசஸ் ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான். ஆக்சிஜனேட்டம் என்பது ஒரு வினையில் ஈடுபடும் ஒரு அணு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட எலக்ட்ரான்களை இழத்தல். 120 the chemical compound used to kill rats and mice are called as. எலிகள் மற்றும் சுண்டலிகளை கொல்வதற்கு பயன்படும் வேதி சேர்மங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ரோடன்டிசைட்ஸ், அதாவது கொறிப்பான் கொல்லிகள். 121 நேஷனல் வாட்டர்ஸ் டே ஹாஸ் பீன் செலிப்ரேட்டட் ஆன். தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படும் நாள். நேஷனல் வாட்டர்ஸ் டே என்னைக்கு அப்படின்னா ஜான் 25. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 122 ரைட் டு எஜுகேஷன் இஸ் கிவன் த்ரூ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அமெண்ட்மெண்ட். எந்த அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் கல்வி கற்கும் உரிமை வழங்கப்பட்டது? ஸோ எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 86th அமெண்ட்மெண்ட். 123 which one of the following article has that provision to dissolve a state assembly. மாநில சட்டசபை கலைப்பு இந்திய அரசியல் அமைப்பின் எந்த விதியின்படி மேற்கொள்ளப்படுகிறது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஆர்டிகல் 356. 356 வந்து என்னது? ஸ்டேட் எமர்ஜென்சி. 124 the first women governor of தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, ஃபாத்திமா பிவி. 125 who is the political head of a corporation. மாநகராட்சியின் அரசியல் ரீதியான தலைவர் யார் அப்படின்னா மேயர். ஆப்ஷன் சி, மேயர். 126 choose the correct answer. the father of local self government. உள்ளாட்சியின் தந்தை எனப்படுபவர் யார்? ஆப்ஷன் சி, லார்டு ரிப்பன் பிரபு. ஸோ மேக்ஸ் நம்ம பார்க்கல, ஜஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான் பார்க்குறோம். ஓகேவா? $138 the song வந்தே மாதரம் was first sung in which Congress section. எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்தே மாதரம் பாடல் முதல் முறையாக பாடப்பட்டது? எங்க அப்படின்னா கல்கட்டா செஷன். ஆப்ஷன் சி, கல்கட்டா செக்ஷன் 1906. 139 which is the following site belong to Paleolithic rock shelter. which is the following sites belong to Paleolithic rock shelter. பின்வரும் இடங்களில் பழைய கற்கால குகை வீடுகள் காணப்படக்கூடியது எங்கே அப்படின்னா ஆப்ஷன் சி, பீம்பேட்கா. ஸோ பீம்பேட்கா எங்கே இருக்குது? மத்திய பிரதேஷ். 140 who won the title ஞான சமுத்ரா இன் மியூசிக் டியூரிங் முகல் பீரியட். முகலாயர் காலத்தில் இசைத்துறையில் ஞான சமுத்ரா என்ற பட்டத்தை வென்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி, லால்கான். 141 which one of the following is are correct. ஸோ இதில் எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 எண்ணத்தில் எது கரெக்டுனா ஆப்ஷன் 4 மட்டும்தான் கரெக்டு. அதாவது புலந்த் தர்வாசா வாஸ் பில்ட் இன் ஃபதேக்பூர் சிக்ரி. ஸோ இது மட்டும்தான் கரெக்ட். மற்றது என்ன கொடுத்துருக்காங்க? அக்பர்ஸ் டோம்ப் வாஸ் கம்ப்ளீட்டட் பை ஷாஜஹான். அப்புறமா ஆக்ரா ஃபோர்ட் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் த பேங்க் ஆஃப் ரிவர் கங்கா. மோட்டி மஸ்ஜித் வாஸ் பில்ட் பை அக்பர். ஸோ இந்த மூணுமே தப்பு. கரெக்ட் வந்து புலந்த் தர்வாசா வாஸ் பில்ட் இன் ஃபதேக்பூர் சிக்ரி. ஸோ 142 which of the following statement is not correct. ஸோ இதோட ஆன்சர் வந்து கரெக்ட் இல்லாதது எதுனா ஆப்ஷன் சி. ஸோ யாரை பற்றி சொல்லியிருக்காங்க? மகேந்திரவர்மன். ஓகேவா? அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 4 ஆப்ஷன்ஸும் நான் வந்து ரீட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், மகேந்திரவர்மன் வாஸ் எ ஜெயின் and he was converted to Saivism. He destroyed the Buddhist vigara at Tirupapuliyur. ஓகேவா? He destroyed the Buddhist vigara at Tirupapuliyur. He constructed Shiva temple at Tiruvadigai.
ஸோ இதில் வந்து 4 ஆப்ஷனா. ஸோ இது மகேந்திரவர்மனை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. மகேந்திரவர்மன் டிஸ்ட்ராய் தி புத்திஸ்ட் விஹாரா அட் திருப்பாப்புலியூர் அப்படிங்கிறது வந்து தப்பு. அவர் திருப்பாப்புலியூர் உள்ள புத்த விஹாரங்களை அழித்தார் அப்படிங்கிறது வந்து தப்பு. ஸோ சி வந்து தப்பு, மற்றது எல்லாமே கரெக்டு. 143. Consider the following statement regarding linguistic reorganization of the state and choose the correct option. மொழிவாரி மாநிலங்கள் சீரமைத்தல் தொடர்பான கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்க சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து linguistic province commission was headed by பட்டேல். அதாவது மொழிவாரி மாகாண ஆணையம் பட்டேல் தலைமையில் ஏற்படுத்தப்பட்டது, அது வந்து தப்பு. This commission did not favor for linguistic provinces. இது மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்படுவதை ஆதரிக்கவில்லை, அதுவும் தப்பு. Third one, in 1953 Andhra was created as a separate state. 1953 ஆந்திரா தனி மாநிலமாக உருவாக்கப்பட்டது, அது வந்து கரெக்டு. அண்ட் சைமல்டேனியஸ்லி மெட்ராஸ் வாஸ் கிரியேட்டட் அஸ் அ தமிழ் ஸ்பீக்கிங் ஸ்டேட், அதுவும் வந்து கரெக்ட். ஓகேவா. அதே சமயம் சென்னை மாநிலமும் தமிழ் பேசும் மாநிலமாக உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த 3 and 4 வந்து கரெக்ட். ஆப்ஷன் டி. 144. Arrange the following Indian states based on total population from the least to the highest. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஃபர்ஸ்ட் வந்து சிக்கிம், அதுக்கப்புறமா வந்து மிசோராம், நெக்ஸ்ட் புதுச்சேரி அண்டு டல்கி. பின்வரும் இந்திய மாநிலங்களை மக்கள் தொகை அடிப்படையில் மிகவும் குறைவு முதல் மிகவும் அதிகம் என்ற முறையில் வரிசைப்படுத்துக. ஸோ அது ஃபர்ஸ்ட் வந்து சிக்கிம், அப்புறமா மிசோராம், புதுச்சேரி அண்ட் டெல்லி. ஆப்ஷன் டி. The first dedicated navigation satellite launched by ISRO in July 2013. ஜூலை 2013 ISROவால் ஏவி விடப்பட்ட கடற்போக்குவரத்திற்கான தனிப்பட்ட முதல் செயற்கைக்கோள் எது அப்படின்னா IRNSS-1A. இது வந்து நேவிகேஷன் சேட்டலைட். ஓகேவா. அதாவது கடற்போக்குவரத்திற்கான சேட்டலைட் எது? IRNSS-1A. 146. Identify X in the French Open 2013 final. Serena Williams with Maria Sharapova and X with David Ferrer. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2013ஆம் ஆண்டு ஃப்ரெஞ்ச் ஓப்பன் இறுதிப் போட்டியில் எக்ஸ் யார் என்பதை கண்டுபிடி. செரீனா வில்லியம்ஸ், மரியா ஷரப்போவா மற்றும் எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல யார் வருவாங்க? விஸ் டேவிட் ஃபெரர். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ரஃபேல் நடால். ஸோ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம படிச்சிருக்கணும். 147. The first Indian woman with an artificial leg to conquer Mount Everest is. செயற்கை கால்களோடு எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண்மணி யார்? ஆப்ஷன் ஏ, அருணிமா சின்ஹா. 148. Consider the following statement. So, November 11 celebrated as National Education Day. November 24 celebrated as National Girl Child Day. ஸோ இதில் வந்து எது கரெக்டு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? நவம்பர் 11 நேஷ்னல் எஜுகேஷன் டே. ஓகேவா. நவம்பர் 11 வந்து உலக எழுத்தறிவு நாள். ஸோ இது வந்து யாரோட பர்த் ஆனிவர்சரியை வந்து எஜுகேஷன் டேயாக கொண்டாடப்படுறாங்க அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட பர்த் ஆனிவர்சரியை காமமரேட் பண்ணுறதுக்காக தான் நவம்பர் 11 வந்து நேஷ்னல் எஜுகேஷன் டேயாக வந்து கொண்டாடப்படுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்டு. செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 24 நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நேஷ்னல் கேர்ள் சைல்டு டே வந்து எப்போ கொண்டாடுவாங்க அப்படின்னா Jan 24 தான் வந்து கொண்டாடுவாங்க. ஓகேவா. ஸோ இதில் வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்களா, அப்போது எது கரெக்டு? ஃபர்ஸ்ட் மட்டும்தான் கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இதோட ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் ஏ. 149. Which country is the largest producer of silk in the world? எந்த நாடு பட்டு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜப்பான். 150. டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இஸ் லொக்கேட்டட் இன். டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள நகரம் எங்கே அப்படின்னா ஆப்ஷன் ஏ, சென்னை. 151. Hemoglobin is called as respiratory pigment because. Consider the statement. எதுக்காக இதை வந்து ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இட் டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. செகண்ட் ஒன், இட் கிவ்ஸ் ரெட் கலர் டு தி
ஸோ இதோட ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது இது டிரான்ஸ்போர்ட் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. அதாவது ஹீமோகுளோபின் சுவாச நிறமி என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் வந்து இது ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு பரிமாற்றம் செய்கிறது. 152. In the cerebrum, the two hemispheres are connected at the base by. பெருமூளையின் இரு அரைவட்ட கோளங்களையும் கீழ்ப்புறத்தில் இணைப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கார்பஸ் கலோசம். ஆப்ஷன் ஏ கார்பஸ் கலோசம். சூஸ் தி கரெக்ட் ஆர்டர் ஆஃப் பார்ட்ஸ் மார்க்ட் இன் தி கிவன் டயக்ராம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் சி. ஒன்று வந்து மைக்ரோபைல் அண்ட் 2 போட்டிருக்கு இல்லையா, அது வந்து எக் அண்ட் 3 வந்து என்ன அப்படின்னா எம்பரியோ சாக் அண்ட் 4th ஒன் வந்து செலாசா. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் குறிக்கப்பட்டுள்ள பாகங்களில் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன சொன்னேன், மைக்ரோபைல் அதாவது சூழ்துளை அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஒன் வந்து அண்டம் அதாவது எக்கு. தேர்ட் ஒன் வந்து கரப்பை எம்பரியோ சாக் அண்ட் 4th வந்து சலாசா. 154. In anaerobic respiration, the respiratory quotient of glucose is infinity. Give the reason. காற்றில்லா சுவாசத்திலின் போது குளுக்கோஸின் சுவாச ஈவு முடிவிலியாகி உள்ளது, காரணம் கூறுக. அதாவது இன்ஃபினிட்டி, முடிவிலியாகி அப்படின்னா இன்ஃபினிட்டி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அதாவது கார்பன் டை ஆக்சைடு இஸ் எவால்வ் பட் ஆக்சிஜன் இஸ் நாட் கன்சியூம்டு. கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிடப்படுகிறது, ஆனால் ஆக்சிஜன் வந்து பயன்படுத்தப்படுவதில்லை. ஸோ ஆனாரோபிக் எக்ஸ்பிரேஷனில் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனாரோபிக் எக்ஸ்பிரேஷனில் ரெஸ்பிரேட்டரி கோஷன் ஆஃப் குளுக்கோஸ் வந்து என்ன அப்படின்னா இன்ஃபினிட்டி. எதனாலனா கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியிடப்படுகிறது எவால்வ்டு பட் ஆக்சிஜன் இஸ் நாட் கன்சியூம்டு. ஆக்சிஜன் வந்து பயன்படுத்தப்படுவதில்லை. 155. Consider the following pairs. Which of the following pair is correct வந்து கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, அதாவது 4 ஒன்லி. மிண்டோ மார்லி ஆக்ட் வந்து 1909. ஓகேவா, அது மட்டும்தான் கரெக்ட். அதாவது ஆப்ஷன் பி. 156. Consider the following statement. Assertion. Tilak did not accept the Lucknow Pact. Reason. Tilak was an extremist. திலகர் வந்து லக்னோ ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, காரணம் திலகர் ஒரு தீவிரவாதி. ஸோ இதில் வந்து ஏ வந்து ஃபால்ஸு, ஆர் வந்து ட்ரூ. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஏ தவறானவை, ஆர் சரியானவை. 157. லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஸோ நம்ம வந்து லிஸ்ட்டை வந்து மேட்ச் பண்ணிக்கணும். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஃபர்ஸ்ட் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், அதாவது ஒத்துழையாமை இயக்கம், இது வந்து காந்திஜி. டபிள்யூசி பானர்ஜி வந்து ஒரு பேரிஸ்டர். அண்ட் லார்டு டஃப்ரின் வந்து யார் அப்படின்னா ஒரு வைஸ்ராய். அண்ட் ஹெச்ஓ ஹியூம்னு கொடுத்துருக்காங்க, ஏஓ ஹியூம் தான். ஸோ அது வந்து யார் அப்படின்னா சிவில் சர்வெண்ட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 158. மேட்ச் தி ஃபாலோயிங். ஸோ மேட்ச் பண்ணோம். இதில் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கிலாஃபட் மூமெண்ட். ஸோ கிலாஃபட் இயக்கம் வந்து 1920 1920. ஸ்வராஜ் பார்ட்டி. ஸோ ஸ்வராஜ் பார்ட்டி அப்போது அப்படின்னா 1923. ஓகேவா, 1923. சைமன் கமிஷன் வந்து 1927. நெஹ்ரு ரிப்போர்ட், அதாவது நேரு அறிக்கை. ஸோ நேரு அறிக்கை வந்து 1928. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 159. One of the major objectives of land reform is. நில சீர்திருத்தத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று எது அப்படின்னா ஆப்ஷன் சி, அதாவது டு ஃபெசிலிட்டேட் த லேண்ட் பேஸ்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ரூரல் பீப்புள். நிலம் சார்ந்த முன்னேற்றத்தை கிராமப்புற மக்களுக்கு ஏதுவாக செய்தல். 160. Choose the correct answer. Which of the formula given below is being used to measure agricultural productivity? எது அப்படின்னா ஆப்ஷன் சி. Agricultural productivity is equal to total production divided by amount of inputs employed. ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி, வேளாண் உற்பத்தி திறனை கணக்கிட பின்வரும் சூத்திரங்களில் எவை பயன்படுத்தப்படுகின்றன? ஆப்ஷன் சி. மொத்த உற்பத்தி டிவைடட் பை வேலைக்கு அமர்த்தப்பட்ட உள்ளீடுகளின் அளவு. ஓகேவா. 161. Consider the following statement. Assertion. One great defect of our educational system is that it leads one to take a professional degree only. Reason. Indian education system is not adequately diversified. So select your answer according to the code. So this answer வந்து both A and R வந்து true.
ஸோ கூற்று பாருங்கள், நமது கல்வி முறையின் ஒரு குறைபாடு தொழிற்கல்வி பட்டம் பெறுவது ஒன்றே அது முன்னிறுத்துவதாகும். காரணம், நமது கல்வி முறை போதிய அளவு பகுப்பினை கொண்டதாக இல்லை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி. 162 a company director is acting as ஒரு இயக்குனர் நிறுமத்தில் டேஷ் செயல்படுகிறார். ஒரு இயக்குனர் நிறுமத்தில் டேஷ் செயல்படுகிறார். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஆல் ஆஃப் திஸ். அதாவது ஏஜென்ட் ஆஃப் தி கம்பெனி, அதாவது நிறுமத்தின் முகவராக, ட்ரஸ்டி ஆஃப் தி கம்பெனி நிறுமத்தின் பொறுப்பாண்மையராக, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் தி கம்பெனி நிறுமத்தின் நிர்வாக அதிகாரியாக. ஸோ எல்லாருமே வந்து யார் அப்படின்னா கம்பெனி டைரக்டர். 163 choose the correct answer. The time taken by light to come from the sun. ஒளியானது சூரியனிலிருந்து புவியை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, 8 minutes 20 seconds. 164 assertion and reason. A cricket player while catching a ball lower his hands in the direction of the ball. Reason, to increase the time of contact between the ball and the hand. அதாவது கிரிக்கெட் விளையாட்டு வீரர் ஒருவர் பந்தினை பிடிக்கும்போது பந்தின் திசையில் தனது கைகளை தாழ்த்துகிறார். மிக குறுகிய கால இடைவெளியில், அதாவது ரீசன் காரணம் வந்து என்ன அப்படின்னா மிக குறுகிய கால இடைவெளியில் உந்தத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தினால் சராசரி விசை மிக அதிகமாக இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அதாவது ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட். 165 the national waterways of India identified 5 waterways. இந்திய தேச நீர்வழிகள் 5 என வரையறுக்கப்பட்டுள்ளது. செகண்ட் ஒன், சைத்யா துப்ரி ஸ்ட்ரெச் இஸ் இன் த ரிவர் கிருஷ்ணா. சைத்யா துப்ரி நீர்வழி கிருஷ்ணா ஆற்றின் வழியே நடைபெறுகிறது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் கரெக்டு, செகண்ட் ஒன் வந்து தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி. 166 லட்சதீப் ஐலாண்ட்ஸ் ஆர் நோன் ஃபார். லட்சதீவுகளின் வளங்கள் என குறிப்பிடுவது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, கோரல்ஸ், அதாவது மூலிகைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 167 டிக் தி கரெக்ட் ஆப்ஷன். டெம்பரேச்சர் ரிமைன் கான்ஸ்டன்ட் இன். ஸோ இதில் வந்து ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி, 2 ஒன்லி. அதாவது ஸ்ட்ராட்டோஸ்பியரில் வந்து வளிமண்டலத்தின் வெப்பநிலை வந்து எப்படி இருக்குன்னா மாறாமல் இருக்கும். இட் வில் பி கான்ஸ்டன்ட். 168 சூஸ் தி சோர்ஸ் ஆஃப் பிளாக் சாயில் ஃப்ரம் தி ஃபாலோயிங். கரிசல் மண்ணின் உற்பத்தி தளத்தை பின்வருவனவற்றிலிருந்து தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, இக்னியஸ் ராக்ஸ், அதாவது தீப்பாறைகள். 169 assertion 1 Rann of Kutch is an extensive tract of naked tidal mudflats transacted by creeks. அதாவது கட்ச் வளைகுடா பகுதி ஓர் மிக பெரிய ஓதநீர் நிறைந்த பிளவுகளுடன் கூடிய சேட்டு பகுதி ஆகும். Assertion 2 Live creeks form dendritic pattern of drainage and there has been accentuation in the pattern due to sea level rise. கட்ச் பகுதியில் காணப்படும் பிளவுகள் மரக்கிளை போன்ற அமைப்பை பெற்றிருந்த போதிலும் அதன் பிளவுகள் தற்போது கடல் மட்ட உயர்வால் மாற்றமடைந்துள்ளது. ஸோ இதில் வந்து எது கரெக்ட் அப்படின்னா அசர்ஷன் 1 மட்டும்தான் கரெக்டு, 2 வந்து ஃபால்ஸ். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 170 the chemical compound responsible for the smell of chlorine in the drinking water supplied by corporation is. மாநகராட்சி குழாயில் விநியோகிக்கப்படும் குடி தண்ணீரில் குளோரின் மணத்திற்கு காரணமான வேதிப்பொருள் எது அப்படின்னா ஆப்ஷன் பி, CaOCl2. 171 மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் அன் ஸ்ட்ராங் ஆசிட். NaOH அது வந்து பேஸ் இல்லையா, சோடியம் ஹைட்ராக்சைடு இது வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸா. கால்சியம் ஹைட்ராக்சைடு அது வந்து வீக் பேஸா. அப்புறமா அசிட்டிக் ஆசிட் CH3COOH வந்து வீக் ஆசிட். ஓகேவா. HCl வந்து என்ன அப்படின்னா HCl வந்து வலிமை மிகு அமிலம். NaOH வந்து அது ஒரு பேஸ், அதாவது காரம். ஓகேவா. ஸோ அது வந்து வலிமை மிகு காரம். கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து வலிமை குறைந்த காரம். CH3COOH வந்து வலிமை குறைந்த அமிலம். ஆப்ஷன் ஏ. Which of the following words did not find a place in the preamble of the Constitution of India as adopted by the Constitution Assembly on November 26, 1949? பின்வரும் வார்த்தைகள் 1949 நவம்பர் 26 நிறைவேற்றப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் இடம்பெறவில்லை. எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ, சோஷியலிஸ்ட், அதாவது சமதர்மம். 173 குடவோலை சிஸ்டம் வாஸ் ஃபாலோடு பை. குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் யார் அப்படின்னா சோழர்கள். ஆப்ஷன் சி, சோழர்கள்.
174 in which year the branch of Chennai High Court was created in Madurai. சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை மதுரையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் சி 2004. Name the place exclusively devoted to craft production during Harappan civilization. ஹரப்பன் நாகரிக காலத்தில் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியில் பிரத்யேக இடத்தை வகிக்கும் பகுதி எது அப்படின்னா சன்குதாரோ. சன்குதாரோ. ஆப்ஷன் பி சன்குதாரோ. 190 arranging chronological order. ஸோ chronological order நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஸோ பி படி ஃபர்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குதுப்பினார், அதுக்கப்புறமா அசண்டன்சி ஆஃப் ரஷ்யா இன் டெல்லி, நெக்ஸ்ட் மாலிக் கஃபூர் சவுத் இந்தியன் இன்வேஷன், நெக்ஸ்ட் இன்வேஷன் ஆஃப் டைமூர் ஆன் டெல்லி. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து என்னது குதுப்பினார் கட்டி முடிக்கப்படுதல், அடுத்தது ரஷ்யா டெல்லியின் அரியணை ஏறுதல், அதுக்கப்புறமா மாலிக் கபூரின் தென்னிந்திய படையெடுப்பு, ஸோ நெக்ஸ்ட் வந்து தைமூரின் டெல்லி படையெடுப்பு. ஸோ இந்த மாதிரி குரோனாலஜிக்கல் ஆர்டர் நம்ம கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த டேட் இருக்கு இல்லையா, இந்த இயர், ஸோ இந்த இயர் எல்லாம் நம்ம வந்து கரெக்டாக படித்து வச்சுருக்கணும். ஸோ அந்த ஹிஸ்ட்ரியில் இயர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அந்த இயர்ஸை நம்ம படித்து வைக்கும்போது தான் குரோனாலஜிக்கல் அசெண்டிங் ஆர்டர் ஸோ அந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது கரெக்டாக வந்து நமக்கு மேட்ச் பண்ண முடியும். 191 consider the following statement regarding சத்ரபதி சிவாஜி. ஸோ சிவாஜியை பற்றி கீழே கொடுத்துருக்காங்க, அதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட், ஆல் ஆர் கரெக்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிவாஜி ransacked the முகல் ஸ்போர்ட் சூரத் in 1664 AD. அதுக்கப்புறமா in 1665 treaty of புரந்தர் was signed between சிவாஜி and ஜெய்சிங். In 1674 Shivaji himself made a title Chhatrapati at Raigad. Next, Ashtapradhan, the group of 8 ministers who assist Chhatrapati Shivaji. இந்த நாலுமே வந்து கரெக்ட். Shivaji ransacked the Mughal fort Surat in 1664 AD. In 1665, Treaty of Purandar was signed between Shivaji and Jai Singh. In 1674, Shivaji himself made a title Chhatrapati at Raigad. Fourth one, Ashtapradhan, the group of 8 ministers who assist Chhatrapati Shivaji. 1664 சிவாஜி முகலாயரின் முக்கிய துறைமுகமான சூரத் துறைமுகத்தை தாக்கி அதை சூறையாடினார். ஸோ கரெக்ட். அடுத்து கிபி 1665 ஆண்டு புரந்தர் உடன்படிக்கை சிவாஜிக்கும் ஜெய் சிங்கிற்கும் இடையே நடைபெற்றது, அதுவும் கரெக்ட். 1974 சிவாஜி சத்ரபதியாக ராய்கரில் பட்டம் சூட்டி கொண்டார். அப்புறமா சத்ரபதி சிவாஜிக்கு உதவி செய்ய அஷ்டபிரதான் என்ற 8 அமைச்சர் குழு இருந்தது. ஸோ அனைத்தும் சரி. 192 who was the author of a forgotten empire. மறக்கப்பட்ட பேரரசு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ சீவல். 193 the phrase unity in diversity was coined by. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற வாசகம் யாரால் வழங்கப்பட்டது? இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஜவஹர்லால் நேரு. 194 match the following agency of UNO and country கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், ஸோ அதாவது உலக வர்த்தக மையம், இதோட ஆன்சர் வந்து ஜெனீவா. வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம், அதாவது உலக உணவு திட்டம், ஸோ இதோட ஆன்சர் வந்து ரோம். யுனைடெட் நேஷன் பாப்புலேட்டட் ஃபண்ட், ஐக்கிய நாடுகளின் மக்கள் தொகை நிதி, இதோட ஆன்சர் வந்து நியூயார்க். யூனிவர்சல் போஸ்டல் யூனியன், பன்னாட்டு அஞ்சல் கழகம், இதோட ஆன்சர் வந்து எங்கே அப்படின்னா பேர்ன். ஓகேவா, பேர்ன். 195 மேட்ச் தி ஃபாலோயிங். இதில் வந்து ஆன்சர் ஏ. ஓகே, ஃபேமஸ் பெயிண்டிங் அண்டு ஸ்டேட் மதுபானி வந்து எங்கே அப்படின்னா பீகார். பாட் அப்படிங்கிறது வந்து எங்கன்னா ராஜஸ்தான். பட்டச்சித்ரா அப்படிங்கிறது வந்து ஒடிசா. கலம்காரி வந்து ஆந்திர பிரதேஷ். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. மதுபானி வந்து எங்கே பீகார், பத் அப்படிங்கிறது ராஜஸ்தான், படச்சித்ரா ஒடிசா, கலம்காரி ஆந்திர பிரதேஷ். 196 which is not correctly matched. ஸோ இதில் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி நரோரா 1995. இந்தியாவின் அணுசக்தி திட்டம் நரோரா 1995 தப்பு. 197 who is the chief executive officer of the city corporation. மாநகராட்சியின் முதன்மை செயல் அதிகாரி யார் அப்படின்னா ஆப்ஷன் பி த கமிஷனர், அதாவது மாநகராட்சி ஆணையர். 198
சென்னை கிருஷ்ணா வாட்டர் ஸ்கீம் வாஸ் இன்னாகிரேட்டட் இன். சென்னை கிருஷ்ணா நதிநீர் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1983. ஆப்ஷன் பி. 199. Identify the Indian personality. She had set a record in the Guinness Book in 1982. 1982 கின்னஸ் புத்தகத்தில் புதிய சாதனை பதித்தவர். She was popularly known as human computer. மனித கணினி என போற்றப்படுபவர். She passed away in April 2013. ஏப்ரல் 2013 இயற்கை எதினார். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சகுந்தலா தேவி. சகுந்தலா தேவி. Last question. Select the Tamil Nadu coach for the year 2013-14 to train the cricketers for Ranji Trophy. அதாவது இந்த ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2013 கொஸ்டின் பேப்பர் இல்லையா? ஸோ அந்த ஆண்டில் தமிழ்நாடு அணிக்கு ரஞ்சி கோப்பை போட்டிகளுக்கு கிரிக்கெட் வீரர்களை தயார்படுத்த நியமிக்கப்பட்ட பயிற்சியாளராக தமிழக அணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா WV ராமன். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.